வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி பார்க்க போகிற காம்போ மீல் என்னென்னு கேட்டேன்னா, இந்த சமயத்துக்கு தேவையான மாதிரி லாக்டவுன் சமயத்தில் பட் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். நமக்கு எல்லாருக்கும் வெய்ய நாளாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து குளிர்ச்சியாக நம்மளை வச்சுக்கணும்னு நினைப்போம். பட் இந்த கோவிட் சமயத்தில் வந்து உடம்பு ரொம்ப கூல் ஆகாத இருக்கிறது நல்லது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறது மிளகு, ஜீரகம் அந்த மாதிரி சேர்ந்த சமையலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டீங்கன்னா, மிளகு குழம்பு பண்ண போகிறேன். ஜீரா ரசம், பருப்பு தொகையல், அவரைக்காய் கறி, இந்த காம்போ மீல் தான் பண்ண போகிறோம். அதோடு கூட ஒரு வேப்பம்பூவும் மணத்தக்காளியும் வறுத்து போட்டு இது பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி சமயத்தில் வந்து நிச்சயமாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தான் நிறைய தேவை நமக்கு. அதை வந்து இந்த மாதிரி வேப்பம்பூ, மணத்தக்காளி, மிளகு, ஜீரகம், சுக்கு இதிலெல்லாம் தான் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு, இஞ்சி. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சமையல் பார்த்துட்டே ஒன்றுன்னா அதை பற்றி பேசலாம் நம்ம. ஸோ இப்போது மிளகு குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மிளகு குழம்புல பூண்டு பிடிக்குங்கிறவா கண்டிப்பாக பூண்டு போட்டு பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் பூண்டும் ரொம்ப 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 நல்லது. கண்டிப்பாக எல்லாருமே இதில் வந்து பூண்டையும் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கா. இது வந்து நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். துவரம்பருப்பு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகு, 1 2 3 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஒரே ஒரு மிளகா வத்தல், ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குட்டி மிளகா வத்தல் தான் போட்டிருக்கேன். மிளகு குழம்புக்கு மிளகு தான் மெயினாக இருக்கணும். ஒரு ஹேண்ட்ஃபுல் கருவேப்பிலையும் போடுறேன். இதில் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இது இந்த பருப்பெல்லாம் சேப்பாக ஆகணும், அவ்வளோதான். ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது வந்து ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பருப்பு தொகைகளுக்கு வேணுங்கிறதையும் வறுத்து எடுத்துடலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இது உங்களோட சௌகரியம். நான் ஒரு கரண்டி கிட்ட பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு போடுறேன். இதில் ஒரே ஒரு சின்ன மிளகா வத்தலும் போடுறேன். மிளகு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த சமயத்தில் கூடிய மட்டும் மிளகு ரசம், பூண்டு ரசம், அது மாதிரி நிறையா அது மாதிரி கண்டந்திப்பிலி ரசம், அந்த மாதிரி ஹர்ப்ஸ் எல்லாம் கலந்துருக்கிற ரசம் வந்து நமக்கு வந்து உடம்புக்கு வந்து ஒரு தனி புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். நமக்கு மட்டும்தான் அந்த ரசம்ன்றதே உண்டு. பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இது வரப்பட்டாச்சு. அடுப்பு அணைச்சிடுறேன். நல்ல கோல்டன் கலரில் இருக்கணுமே வழியே கருகிடக்கூடாது. இதையும் ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆறின்னு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே காய் போட்டுடலாம். அவரைக்காய், காய்க்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒன்று ஒன்றா அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம்.
இந்த புளி ஜலத்திலே இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு கரண்டி தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் இதை அரைக்கிறச்சே புளி தண்ணியே விட்டு அரைச்சிடலாம். இது ஸோ இது ரெடி ஆகிடுத்து. இது இப்போ நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். காய் ரெடி ஆகிடுதான்னு பார்த்துடலாம். காயை எப்பயுமே வேக விட்டு கொட்டாது. இந்த மாதிரி நீங்கள் இதிலே விட்டு மூடி அப்படியே பண்ணினேன்னா காயோட சத்து வேஸ்ட் ஆகாத இருக்கும். நல்லா வெந்துடுத்து. அவரைக்காய் தேவையான தேங்காய் போடலாம். இதுக்கு இன்னும் நான் தாளிச்சு கொட்டல, இனிமேல் தான் கொட்ட போகிறேன். ஏன்னு கேட்டேன்னா அந்த உளுத்தம் பருப்புலாம் நல்லா வெடுக்கு வெடுக்குன்னு கடிப்பட்டுன்னு நல்லா இருக்கும். முன்னாடியே போட்டோன்னா அது நொசுக்குன்னு ஆகிடும். அதனால் நான் எப்பயுமே இந்த மாதிரி காய்க்கெல்லாம் கடைசியாக தான் தாளிச்சு கொட்டுவேன். ஸோ இது காய் ரெடி ஆகிடுத்து. தாளிச்சு கொட்டினா கறி ரெடி. இது மூடி இறக்கி வச்சுக்கலாம் இப்போ சத்திக்கு. ஸோ மிளகு குழம்புக்கு இப்போது கடாய் வச்சுருக்கேன். ஒரு 5 டீஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். மிளகு குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் விட்டேன்னா தான் நல்லாயிருக்கும். அதுதான் உடம்புக்கும் நல்லது. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி 1/2 டீஸ்பூன். நல்லா வெடிச்சுட்டு இதில் இதை விட்டுடலாம். அரைச்சி புளி ஜலத்தில் கலந்த அந்த இதை அப்படியே இதில் விடலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டேன்னா இந்த மிளகோட காரம் அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த புளிப்போட இது எல்லாம் எடுத்து காமிக்கும். ஒரு சின்ன பீஸ் வெல்லமும் போடுறேன். இது நல்லா அப்படியே புளிக்காய்ச்சல் மாதிரி நல்லா கெட்டியாக கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் மேலே வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். இதை நீங்கள் வச்சுருந்து 2-3 நாள் கூட வச்சுன்னு கூட சாப்பிட்லாம். இது ரெடி ஆகட்டும், பார்க்கலாம். ஸோ மிளகு குழம்பு கொதிச்சுருக்கு. அது ஒரு நிச்சயமாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அது நல்லா புளிக்காய்ச்சல் மாதிரி நல்லா இதாகி வரத்துக்கு. அதுக்குள்ளே நம்ம பருப்பு தொகையலுக்கு வறுத்து வச்சோம் இல்லையா, பருப்பு தொகையல் அரைச்சிடலாம். தொகையலுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். தேங்காய் ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டாம் வெறும் பருப்பு மட்டும் எங்களுக்கு போகிறோம் அப்படின்னா வச்சுக்கோங்க. இப்படி இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் வச்சிடனாலும் நல்லாயிருக்கும். நான் அந்த ஒரு கரண்டி பருப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் வைக்கிறேன். ஸோ இது என்ன மாதிரி இருக்கிறவளுக்கெல்லாம் தெரியாதான்னு நீங்கள் கேட்கலாம். பட் புதுசாக சமைக்கணும் இந்த சமயத்தில், லாக்டவுன் சமயத்தில் வீட்டில் இருக்கிறச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுருக்கிற புதுசாக சமைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சொன்னால் நிஜமானவே நான் இது சொல்லித்தரேன். என்ன மாதிரி இருக்கிறவா எல்லாருக்கும் நிச்சயமாக தெரியும். இது ஃபஸ்ட்டு வெறுமை பவுடர் பண்ணி வெறுமை பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி விட்டோன்னா நல்லா அரைக்கும். அது இந்த ஸ்டேஜில் தண்ணி விடலாம். அவ்வளோ விட்டுருக்கேன்னு கேட்டேன்னா 1/2 கப் கிட்ட விட்டுருக்கேன். இதெல்லாம் இதுவும் நல்லா அரைச்சாச்சு. இது இது காம்பினேஷன் என்னன்னு கேட்டேன்னா மிளகு குழம்பு, ஜீரா ரசம், பருப்பு தொகையல். இது ஒரு நல்ல ஒரு பத்திய சாப்பாட்டுக்கு உண்டான ஒரு இது. எல்லாருக்கும் இந்த சமயத்தில் இந்த மாதிரியான சாப்பாடெல்லாம் தான் முக்கியம். ஆனால் குழந்தைகளுக்கெல்லாம் இதெல்லாம் சாப்பிட வைக்கிறது கஷ்டம்னு நீங்களாம் நினைக்கலாம். பட் இதோட இதை பற்றிலாம் குழந்தைகளுக்கு சொல்லி அவளை சாப்பிட வச்சேன்னா நிச்சயமாக அவளுக்கும் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
இந்த இது மிக்ஸி வந்து நீங்கள் அலமணும்னு அவசியம் இல்லை. ரசத்துக்கு நம்ம ஜீரா ரசத்துக்கு இதிலேயே அரைச்சிக்கலாம். அப்படியே ஒரே ஒரு மிளகா வத்தல், 1 ஸ்பூன் துவரம் பருப்பும் 1 ஸ்பூன் ஜீரகமும் முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். அதை இதில் எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அப்படியே நீங்கள் அந்த தண்ணியோடு எடுத்துணுலாம். இது கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, மிளகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். மிளகு குழம்பு நம்ம விடுறச்சே எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்க. ரெடி ஆகிடுது ஆல்மோஸ்ட். மேலே எண்ணெய் வர்றது என்ன தெரியுறதா உங்களுக்கு? இதில் வந்து நீங்கள் கடுகு ஜீரகம் தாளிக்கிறீர்கள் பார்த்தீங்களா, பெருங்காயம் தாளித்த கையோட பூண்டை நல்லா பல்லாக அது பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுது புளி ஜலத்தை விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்தேன்னா கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு மிளகு குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. எனக்கு பிடிக்காதேங்கிறதுனால நான் போடலை, அவ்வளோதான். பட் நானுமே இப்போ எல்லோரும் வந்து சிலதெல்லாம் ஔஷதம் அப்படின்ற இதில் நம்ம எடுத்துகிட்டு தான் ஆகணுன்றது நான் புரிஞ்சுட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் சூப்லலாம் அதை போட்டு எடுத்துக்கிறேன் நான். அதனால் சிலதெல்லாம் நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ இந்த சமயத்தில் நமக்கு மருந்துன்றதில் நம்ம சாப்பிட்டுடணும், அவ்வளோதான். ஸோ இது ரெடி ஆகிடுத்து. இந்த ஜீரக ரசத்துக்கு வேணுங்கிறது இதுக்குள்ளே போட்டிருக்கேன். அதையும் அரைச்சிக்கிறேன். ஸோ இது ரொம்ப ஃபைன் இதாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுட்டேன்னா போகிறோம். ரசத்துக்கு வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி நனைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் கரைச்சி எடுத்துடலாம். ஸோ மிளகு குழம்பு ரெடி ஆகிடுது. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். அடுப்பு சின்னது பண்ணிட்டேன். எவ்வளோ திக்காகவும் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு பாருங்க. ஜோராக ரெடி ஆகிடுது. இதை இறக்கி வச்சுக்கலாம். ரசத்தை ஏற்றிட்டேன். 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பெருங்காயப்பொடி 1/2 டீஸ்பூன். ஜஸ்ட் ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி. இது இந்த புளியோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சாலே போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இதை விளாவி விட்டு பண்ணிடலாம். அப்படியே இது ஒரு பச்சை வாசனை போக ஒரு 4 to 5 மினிட்ஸ் கொதிச்சுட்டு இந்த அரைச்ச இந்த விழுது இதில் விடலாம். ஒரே ஒரு கொதி வரட்டும். நல்லா பொங்கி வந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ விளாவினுள்ளா. இது இந்த ரசத்துக்கு பார்த்தேன்னா தக்காளி பழம் கிடையாது, கொத்தமல்லி கிடையாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது இப்படியே தான் இருக்கணும் இந்த ரசம். அப்போ தான் அதோட மெடிசினல் இது ஃபுல்லாக அதில் இறங்கிக்கும். ஜஸ்ட்டு வழக்கம் போல் எல்லா ரசமும் எப்படி நுரைச்சி வந்துக்குமோ அந்த மாதிரி நுரைச்சி வந்தது இதை அணைச்சிடலாம். அப்படி தெரியறதா சைட்லலாம் கொதிக்கிறது. இந்த ஸ்டேஜில் அடுப்பு அடைச்சிடலாம். ஏன்னா இது பொங்கி கொதிச்சிடக்கூடாது. விளாவினத்துக்கு அப்புறமா அடுப்பு அடைச்சிட்டேன். இப்போ எல்லாத்துக்கும் தாளித்து கொட்டிடலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் ரசத்துக்கு. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 2 மிளகா வத்தல் போடுறேன். ரசத்தில் விட்டுடலாம். இப்போது ரசம் ரெடி ஆகிடுது. ஸோ இப்போ காய்க்கு நம்ம தாளித்து கொட்டிடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு போடுறேன். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 மிளகா வத்தல். இது காயில் போட்டுறேன். இப்போ கடைசியாக நான் பண்ண போகிறது என்னென்னு கேட்டீங்கன்னா, வேப்பம்பூவும் மணத்தக்காளியும் வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். அது இந்த மிளகு குழம்பு சாத்தோடு நீங்கள் அதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. வேப்பம்பூ ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மணத்தக்காளி வத்தல் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை சின்னதாக வச்சுருந்தா வறுக்கணும்.
பெருசாக வச்சுட்டேன்னா தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். பார்த்தெல்லாம் இப்படி ஜோராக இருக்க பிறகு வாசனையும் இங்கே அபாரமாக இருக்குது. இங்கே இன்னையோட சமையல் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. உங்களுக்கு பரமாறிட்டு தட்டில் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். மிளகு குழம்பு பண்ணியிருக்கோம், பருப்பு தொகை, ஜீரா ரசம், அவரைக்காய் கறி அண்ட் வேப்பம்பூ மணத்தக்காளி வறுத்தது. எல்லாமே ஹெல்தியான ஒரு சமாச்சாரம். இந்த லாக்டவுன் சமயத்தில் நீங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான், ஆற்றுல இருக்கக்கூடியது தான். கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.